Recording in progress. அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடிப்படையில் நம்ம குகப்படலம் பார்த்து கொண்டிருக்கோம். குகப்படலத்தில் முக்கியமான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் 24வது பாடல் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். சரியா? ஓகே. அடிப்படையில் பாருங்க, 24வது பாடல். என்பன சொல்லி இரும்பன மேனிய ரேனோர் முன் வன்பனை வில்லினன் மல்லுயிர் தோழினன் வாழ்வீரற்கு அன்பனும் நின்றன நின்றது கண்டறியேர் அன்ன முன்பனில் வந்து மொழிந்தனன் மூரிய தேர்வல்லான். சரியா? ஒரு நாள் வாசிங்க பாப்போம், பாடல வாசிங்க. இந்த செய்யுள வாசிங்க ஒரு ஆள். என்பன சொல்லி வாசிங்க. என்பன சொல்லி இடையில காணாம. சரி, ஓகே. பாருங்க, என்பன சொல்லி இரும்பன மேனிய ரேனோர் முன் வன்பனை வில்லினன் மல்லுயர் தோழினன் வாழ்வீரற்கு அன்பனும் நின்றன நின்றது கண்டறியர் அன்ன முன்பனில் வந்து மொழிந்தனன் மூரிய தேர்வல்லான். சரியா? இது வந்து எத்தனாவது பாடல்? 24வது பாடல். எனவே இந்த இடத்துல நம்ம கொண்டு கூட்டி முதல்ல வாய்ச்சிக்கொள்ளும். சரி, கொண்டு கூட்டி வாய்ச்சி கொண்டோம்னா வன்பனை வில்லினன், வன்பனை வில்லினன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குண்ணா. வன்பனை வில்லினன். இப்போ வன்பனை வில்லினன் என்கின்ற போது இந்த இடத்துல வன்மையான, சரியா? பனை என்பது 3 சொல்லி என்ன வரணும்? பனை என்பது இந்த இடத்துல என்னது? பெரிய, மிகப்பெரிய, சரியா? பெரிய அப்படிங்கிற மாதிரி வரும். சரியா? பனை என்பது பெரிய, வில்லினன்னா வெள். அப்ப வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவனும் வன்பனை வில்லினன், வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவனும் மல்லுயர் தோழினான். உயர் தோழினான் என்றால் மட்போரில் சிறந்த தோள்களை உடையவனும். மட்போர் என்றால் என்ன? மட்போர் என்ன சொல்லுங்க பாப்போம். மட்போர்னா மல்யுத்தம். சரியா? மல்யுத்தத்துல ரெஸ்லிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மல்யுத்தம். எனவே மல்யுத்தத்தில் சிறந்த தோள்களை உடையவனும். அப்ப என்னது? மல்யுத்தத்தில் சிறந்த தோள்களை உடைய என்ன அர்த்தம்? மல்யுத்தத்துக்கும் தோளுக்கும் என்ன தொடர்பு சொல்லுங்க. மல்யுத்தத்துக்கும் தோளுக்கு என்ன தொடர்பு? அப்ப ஒரு வலிமையே, ஒரு உடலின் உறுதியே தோள்பட்டை தான். சரியா? எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் என்னன்னு கேட்டா, எனவே இவர் மல்யுத்தத்தில் சிறந்தவராக விளங்குறார். அப்ப யாருன்னு பார்ப்போம். முதல்ல அரும்பதங்களை பார்த்துருவோம். சரியா? முதலாவது வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவன், அடுத்து மட்போரில் சிறந்த தோள்களை உடையவன், அடுத்து வாழ்வீரற்கு அன்பனன். வாழ்வீரற்கு அன்பனும் என்றால் வாட்போரில் சிறந்த வீரனாகிய ராமனுக்கு அன்புடையவனாகிய, சரியா? அன்புடையவனானவன். இப்ப யார் அன்புடையவன்? ராமனுக்கு யார் அன்புடையவனா? நெருக்கமா இருக்கிறா. இந்த குகப்படலத்தின் கதாநாயகன் யாரு? பேச மாட்டீங்க. குகன். சரியா? எனவே பாருங்க, வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவனும் மட்போரில் சிறந்த தோள்களை உடையவனும் வாட்போரில் சிறந்த வீரனாகிய ராமனுக்கு அன்புடையவனாகிய குகன். அப்ப இந்த இடத்துல வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவன், மட்போரில் சிறந்த தோள்களை உடையவன், வாட்போரில் சிறந்த வீரனாகிய, வாட்போரில் சிறந்த வீரன், இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுது? ராமனை புகழ்ந்து சொல்லப்படுதா அல்லது குகனை புகழ்ந்து சொல்லப்படுதா? யாருக்கான புகழ்ச்சி இது? ராமனுக்கு. சரியா? ராமனுக்கு. அப்ப சிறந்த ராமனுக்கு அன்புடையவனாகிய குகன். எனவே இவ்வாறான ஒரு பெருமை கொண்ட ராமனின் நெருக்கமானவன் தான் யாரு? குகன் என்கின்ற அடிப்படையில் அது போகுது. சரி, அப்ப இது இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் வந்து ராமன் சிறப்பு. எனவே அப்படிப்பட்ட வலிமை கொண்ட ராமன் நெருக்கமானவன் தான் யாருன்னு கேட்டா குகன் அப்படிங்கிற மாதிரி முதலாவது விஷயம். அடுத்து இரும்பு அண மேனியர் ஏனோர் முன். இரும்பு அண மேனியர் ஏனோர் முன் என்றால், அண என்றால் இந்த இடத்துல இனங்கிற மாதிரி யோசிங்க. சரியா? அதாவது இரும்பு போன்ற, சரி, இரும்பு போன்ற, இரும்பினை ஒத்த, இரும்பினை போன்ற வலிய உடம்பினை உடைய ஏனைய வேற்றுமை வீரர்களுக்கு முன்னால். அதாவது அந்த வேடுவ வீரர்கள் இருக்காங்கன்னே, இப்போ அவங்களாம் என்னது? இந்த இதுக்கு தயாராகிட்டாங்க, இதுக்கு யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்கள சிறப்பிக்கணுமே. எப்படிப்பட்டவங்க? இரும்பினை போன்ற வலிய உடம்பு. சரியா? சுண்டுனா டிங் டிங்னு சத்தம் போட, அந்த என்னது?
இரும்பு இரும்பு உடம்பு ரொபோ மாதிரி ஆக்கள் நினைக்கிறேன் நம்மலாம் அந்த அளவுக்கு திடகாத்திரமானவர்கள். எனவே இரும்பு அண மேனியர் ஏனோர் முன் என்றால் இரும்பினை போன்ற வலிய உடம்பினை உடைய ஏனைய வேற்று வீரர்களுக்கு முன்னால். அப்போ ஏனைய வேற்று வீரர்களுக்கு முன்னால்னா இந்த இடத்துல குகனும் வந்து இவ்வாறாக இரும்பினை போன்ற என்னது அவனும் ஒரு வேட்டுவ வீரன் தான். எனவே அவனும் அதே போல உடம்பை உடையவன். அதற்கு நேரெதிராக அல்லது அதனை ஒத்த வகையிலே அவனது படை வீரர்களும் இவ்வாறு என்னது சிறப்பு பொருந்தியவர்களாக இரும்பினை ஒத்த உடம்பினை உடையவர்களாக காணப்படுறாங்க. எனவே அந்த வீரர்களுக்கு முன்னால் சரியா என்பன சொல்லி என்ற இவ்வார்த்தைகளை சொல்லி சரி என்ற இந்த வார்த்தைகள் என்னது இதற்கு முன்பு சொன்ன வார்த்தைகள் தான். யாரை தூற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்? பரதனை. எனவே பரதனை பற்றி அந்த ஏளனமான வார்த்தைகளை சரியா சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே என்பன சொல்லி வார்த்தைகளை சொல்லி நின்றனன் கங்கை கரையில் நிற்கிறான். சரியா நின்றனது கங்கை கரையில் நிற்கிறான். யார் நிற்கிறா? குகன் நிற்கிறான். ஓகே, அது வரைக்கும் உங்களுக்கு விளங்கிட்டோம். நின்றது கண்டு அவன் நின்றதை பார்த்து மூரிய தேர்வல்லான். மூரிய தேர்வல்லான் என்றால் வலிமை மிக்க தேரை செலுத்துவது வல்லவனாகி சுமந்திரன். இந்த இடத்துல சுமந்திரனுங்கிற புதிய கேரக்டர் வருது. சுமந்திரங்கிறது யாரு? யார் சுமந்திரன்? இந்த இடத்துல யார் சுமந்திரன்? தேரோட்டி. தேரோட்டி. யாருக்கு தேரோட்டி? பரதனுக்கு. பரதனுக்கு. அதுக்கு முன்பு வந்து தசரதனுக்கு தேரோட்டியாகவும் ஒரு அமைச்சனாகவும் ஒரு ஆலோசனாகவும் இருக்கக்கூடியவன் தான் சுமந்திரன். அவனுக்கு தெரியும் ஒரு அமைச்சனாக இருக்கக்கூடியவனுக்கு எல்லாமே அறிஞ்சிருப்பான். குகனை பற்றியெல்லாம் அறிஞ்சிருக்கான். அதுக்கு முன்பே என்னது அறிஞ்சு வச்சிருவான். எல்லாத்தையும் ஃபுல் டீடைல்ஸ் இவனுக்கு தெரியும். சரியா? எனவே அந்த இடத்தில் மூரிய தேர்வலன் வலிமை மிக்க தேரை செலுத்துவதில் வல்லவனாகி சுமந்திரன் அரியேறு அன்ன முன்பனில் வந்து. அரியேறு அன்ன முன்பனில் வந்து. அரி என்றால் என்ன? ஒரு பாட்டு கூட இருக்கு. அரிமா அரிமா ஆயிரம் அரிமா ஒரு பொன்மான் கிடைத்தால் சும்மா விடுமா ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? அரி என்றால் இந்த இடத்துல என்னது? சிங்கம். சிங்கம். அப்ப அரி ஏறு என்றால் என்ன சிங்கம்? ஆண் சிங்கம். அரியேறு அன்ன முன்பனில் வந்து ஆண் சிங்கம் போன்ற வலிமையுடைய பரதனிடம் வந்து. அப்ப பரதன் எப்படி சிறப்பிக்க போறான்? ஆண் சிங்கம் போன்றவன் தான் பரதன். எனவே அவனிடம் வந்து மொழிந்தனன் சில வார்த்தைகளை சொல்ல தொடங்கினான். சரியா? சொல்லலானான். யார் சொல்லலானான்? சுமந்திரன். பாருங்க இதுல எத்தனை கேரக்டர் உள்ளுக்கு வருதுன்னு பாருங்க. யார் எந்தெந்த கேரக்டர் வருது? முதலாவது ராமன். ராமனை பற்றி புகழப்படுது. அடுத்து பரதன் சாரி யார் வரா? குகன் வரார். சரியா? அதற்கு பிறகு யார் வரா? பரதனும் வராரு. பரதனும் வராரு. என்ன பரதனை பற்றி தானே என்னது அவர் தவறா சொல்றாரு. பரதனும் வராரு. அதற்கு பிறகு யார் வரா? சுமந்திரன் வரார். பாருங்க, அப்ப இது பாடலாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமுள்ள பாடல். சரியா? விளங்குதா? அப்ப அதன் அடிப்படையில் வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவன், மட்போரில் சிறந்த தோள்களை உடையவன், வாட்போரில் சிறந்த வீரனாகிய ராமனுக்கு அன்புடையவனாகிய குகன். சரியா? அப்ப குகண்ட சிறப்பு என்னன்னு கேட்டா, முதலாவது ஒரு சிறப்பை நம்ம பார்த்தோம்னா என்னது? இவ்வாறாக வலிமை வாய்ந்த ராமனுக்கு அணுக்கமாக உள்ளவன் அல்லது நெருக்கமாக உள்ளவன் அல்லது சகோதரனாக நண்பனாக உள்ளவன் தான் யாரு? குகன். அது முதலாவது சிறப்பு. யாருக்கு? குகனுக்கு. ராமனின் சிறப்பு என்னன்னு கேட்டா, வலிமை மிக்க பெரிய வில்லையுடனாக காணப்படுறான், மட்போரில் சிறந்த தோள்களை உடனாக காணப்படுகின்றான், அது மாத்திரமன்றி வாட்போரில் சிறந்த வீரனாகவும் காணப்படுகின்றான். எனவே இவ்வாறு 3 திறமை படைத்த ராமனின் உற்ற நண்பனாக அல்லது சகோதரனாக அன்புடையவனாக காணப்படுறது யாரு? குகன். அதான் அது சொல்லப்படுது. சரியா? எனவே இப்படிப்பட்ட குகன் என்ன செய்யறாரு? இரும்பினை போன்ற அந்த வேடுவ வீரர்களும் இதுல இணைக்கிறாங்க. எப்படிப்பட்ட வீரர்கள்? இரும்பினை போன்ற வலிமை வாய்ந்த உடம்பினையோட ஏனைய வேட்டு வீரர்களுக்கு முன்னால். சரி, அப்ப இந்த இடத்துல குகண்ட சிறப்பு இன்னொன்று நம்ம இணைச்சு கொள்ளலாம். என்னது? குகனும் வந்து இரும்பினை போன்ற உடம்பினை உடையவன். சரியா? எனவே அவ்வாறு ஏனைய வேற்று வீரர்களும் இரும்பினை போன்ற உடம்பினை உடையவராக காணப்படுகின்றார்கள். சரியா? ஓகே, அது 2வது விஷயம். சரியா? வேட்டு வீரர்களுக்கு முன்னால் இவ்வாறான வார்த்தைகளை சொல்லி, எவ்வாறான வார்த்தைகளை? பரதனை பற்றி தவறான வார்த்தைகளை சொல்லி கங்கையின் தென்கரையில் நின்றான். சரி, யாரு? குகன் நிற்கிறான். எனவே இதை கண்ட சுமந்திரன் அவன் நின்றதை பார்த்து தேரை செலுத்துவதில் வலிமை பார்த்து. சுமந்திரனுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டால், தேரை செலுத்துவதில் வல்லமை பொருந்தியவன் யாரு? சுமந்திரன். எனவே அப்படிப்பட்ட சுமந்திரன் யார்கிட்ட சொல்றாரு? பரதன்ட்ட. பரதனை எப்படி சொல்றாங்க, சிறப்பிக்கிறாங்க? ஆண் சிங்கம் போன்ற பரதனிடம் வந்து சில வார்த்தைகளை சொல்றாங்க. அப்ப என்ன வார்த்தைங்கிறது அடுத்த பாடல தான் இருக்கும். இதுதான் பாடல பொருள்.
விளங்கிட்டா? இப்போ வலிமை மிக்க பெரிய வில்லை உடையவன், மட்போரில் சிறந்த தோள்களை உடையவன், வாட்போரில் சிறந்த வீரனாகிய ராமனுக்கு அன்புடையவனாகிய குகன், இரும்பினை போன்ற வலிமை வாய்ந்த உடம்பினை உடைய ஏனைய வேற்றுமை வீரர்களுக்கு முன்னால் இவ்வாறான வார்த்தைகளை சொல்லி கங்கையின் தென்கரையில் நின்றான். அவன் நின்றதை பார்த்து தேரை செலுத்துவதில் வலிமை மிக்கவனாகிய சுமந்திரன் ஆண் சிங்கம் போன்ற பரதனிடம் வந்து சில வார்த்தைகளை சொல்லலானான். தெளிவா விளங்கிட்டா? பாருங்க, இப்ப பாருங்க, செய்யுளை வாசிச்சு பாருங்க. என்பன சொல்லி இரும்பன மேனியர் ஏனோர் முன் வன்பனை வில்லினன் மல்லுயர் தோழினன் வாழ்வீரற்கு அன்பனும் நின்றன நின்றது கண்டறியேர் அன்ன முன்பனில் வந்து மொழிந்தினன் மூரிய தேர்வல்லான். இந்த செய்யுளை வாசிக்கும் போது பொருள் ஞாபகத்தில் வருதான் பாருங்க. ஈஸி ஆயிட்டா? பொருள் சொல்ல முடியுதான்னு பாருங்க. உங்களுக்கு சொல்ல முடியுதா? பேசுங்க. ஓகே. இப்போ இதில் உள்ள அருமதங்களை பார்த்தோம்னா, மேனியர்னா உடலுடையோர், பனை என்றால் பருத்த, அரியர் என்றால் ஆண் சிங்கம், முன்பனில் என்றால் முன்னாள், மூரி என்றால் வலிய, மொழிந்தன் என்றால் என்னது சொல்றது கூற தொடங்கினார். இது கொஞ்சம் என்ன, சில அருமதங்கள் கொஞ்சம் கஷ்டமான சொற்கள்னால அதை நான் கொடுத்துருக்கேன். முதலாவது கேள்வி நம்ம பார்ப்போம். வளமையா என்னது கேள்வி? முதலாவது கேள்வி என்னது? முதலாவது கேள்வி சந்தர்ப்பம். சரியா? பாருங்க, சந்தர்ப்பம் என்னது? வேடுவ படைகளுக்கு முன்னால் குகன் வந்து நிற்பதை கட்ட சுமந்திரன் பரதனுக்கு முன்னால் வந்து நின்று பேச தொடங்கி சந்தர்ப்பம். சரியா? இப்போ இதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்க போறால். வேடுவ படைகளுக்கு முன்னால் குகன் வந்து நிற்பதை கண்ட. அப்ப வேடுவ படைகளுக்கு முன்னால் குகன் வந்து நிற்பதை கண்ட சுமந்திரன் பரதனுக்கு முன்னால் வந்து நின்று பேச தொடங்கி சந்தர்ப்பம். இது வந்து குறிப்பிட்ட பாடல் சுருக்கம். சரி, முன்னைய பாடல் சுருக்கத்தையும் அதில் இணைச்சு விடுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் குயிக்கா முன்னைய பாடல் சுருக்கத்தையும் இணைச்சு இதை ஜாயின் என்னது சொல்லுங்க பாப்போம். பொது ஒட்டு மொத்தமா ஒண்ணா சொல்லுங்க. சொல்லுங்க பிள்ளைகள். இதுக்கு முன்பு உள்ளது சுருக்கத்தை எப்படி நம்ம எடுக்கலாம்? சொல்லுங்க பிள்ளைகள். இவ்வளவு நேரம் இப்பதான் படிச்சு கொண்டிருக்கோம். இதுக்கு முன்னுக்குள்ள சுருக்கத்தை சொல்லுங்க. இந்த முன்னைய பாடல் இது வந்து குறிப்பிட்ட பாடல் சுருக்கம். அதை ஜாயின் பண்ண கொஞ்சம் நம்ம என்னது வரிகளை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம். ராமனை காண வேண்டும் என்ற வேட்கையின் காரணமாக படைகளோடு வருகின்ற பரதனை பார்த்து ராமனை கொலை செய்வதற்காக தான் வருகின்றான் என்று எண்ணிய குகன், சரியா, குகன் பரதனை பற்றி பலவாறு கடிந்துரைக்கும் சந்தர்ப்பத்திலே பலவாறு வேடுவ படைகளுக்கு முன்னால் குகன் வந்து கடிந்துரைத்து நிற்கின்ற நிலையிலே அதனை கண்ட சுமந்திரன் பரதனுக்கு முன்னால் வந்து நின்று பேசத் தொடங்கிய சந்தர்ப்பம். எழுதலாமா எழுதலாத? அப்படி முன்னே உள்ள பாடல் சுருக்கத்தோடு ஜாயின் பண்ண நிறைய வரிகள் வருதா இல்லையா? பேசுங்க. ஓகே, சரியா? இப்ப இங்க கூறப்பட்ட குகனது சிறப்புகள் யாவை? அது கேள்வியால் ஹைலைட் ஆகல. அப்ப இதில் கூறப்பட்ட குகனது சிறப்புகள் என்னது? கட்டமைந்த பருத்த வில்லினை உடையவன். இதுல இல்ல இதுல பாருங்க, இங்க கூறப்பட்ட குகனது சிறப்புகள் தானே. அப்ப இந்த இடத்துல கட்டமைந்த பருத்த வில்லினை உடையவன் மல் தொழிலாளர் சிறப்பு தொழிலை உடைய. ஓகே ஓகே. இந்த இடத்துல என்னன்னு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப ராமனுக்கு சிறந்த என்னது அன்பன். எனவே அந்த ராமன் எப்படிப்பட்டவன், எப்படி அவனோட சிறப்பை சொல்லித்தான் சொல்லணும். இப்படிப்பட்ட திறமை கொண்ட எப்படிப்பட்ட என்னது கட்டமைந்த பருத்த வில்லினை உடையவன் மற்றொழிலால் சிறப்புற்ற தோள்களை உடையவன் வாட்போரில் சிறந்த வீரனுமாகிய ராமன் மீது சிறந்த அன்பு கொண்டவனாக காணப்படுறான். அது ஒரு சிறப்பு. அடுத்து வேற சிறப்பு சொல்லுங்க பாப்போம். குகண்ட சிறப்புகள் இன்னும் இருக்கு, சொல்லுங்க. வேடுவ வீரர்களை கொண்டவன், அதே போல இரும்பினை ஒத்த வலிமை வாய்ந்த உடம்பினை உடையவனாக காணப்படுறான். ஏன்னா ஏனைய வேடுவர்னா அவனைத்தான் சொல்லிதான் அடுத்தது சொல்றாங்க. ஓகே, வேற என்ன சிறப்பு? வேற என்ன சிறப்பு? இதுல இருந்து நீங்க ஃபில்டர் பண்ணி எடுங்க. குகண்ட சிறப்புன்னு எழுதணும். 4 புள்ளிகளுக்கு எழுதணுமே, நேரடியா இருக்காது. நம்ம தான் அதை கெஸ் பண்ணணும். இந்த செய்யுளை அடிப்படையாக கொண்டு சொல்லுங்க.
சொல்லுங்க எப்படி எடுக்கலாம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சுமந்திரன் யாரு? சுமந்திரன் யாரு? யார் சுமந்திரன்? ஒரு தேர். அமைச்சர், ஒரு தேரோட்டி. அப்ப எனவே குகன் யாரு? சாதாரண ஒரு வேடுவ தலைவன். சரியா? அப்படியே தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவன் வேடுவ தலைவன் மட்டுமல்ல, அவன் செருங்கி பேரம் என்கின்ற ஒரு ஒரு நாட்டின் அல்லது ஒரு நகரத்தின் தலைவனாகவும் காணப்படுறான். படகுகளுக்கு சொந்தக்காரனும் காணப்படுறான். ராமன் மீது அன்பு கொண்டவனாகவும் காணப்படுறான். சரியா? வேடுவர்களுக்கு தலைவனாகவும் காணப்படுறான். எனவே இந்த செய்தியை சரி அதை தான் சொல்ல போறாரு இங்க யார்கிட்ட? பரதன்ட்ட. எனவே இந்த செய்தியை முன்கூட்டியே அறிந்திருப்பவர் யார்? யாரு? சுமந்திரன். சுமந்திரன். எனவே இந்த சுமந்திரன் இப்ப எல்லாரையும் ஒரு ஒரு அமைச்சன் எல்லாரையும் அறிஞ்சு வச்சிருப்பாங்களா? சாதாரண ரோட்ல போறவன அறிஞ்சு வச்சிருப்பாங்களா? இவன் இப்படிப்பட்ட அவன் ஹிஸ்டரிய வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்களா? இல்ல. ஆனா இவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் என்றால் சுமந்திரனே எனது குகனை பற்றி விவரத்தை அறிந்து வைத்திருக்கிறார் என்றால் குகன் வந்து எனது மிகவும் முக்கியமான ஒருவனாக முக்கியமான ஒரு நபராக இருந்தபடியால் தான் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு எனது ஒரு தேரோட்டியாகவும் அமைச்சனாகவும் பரதனின் வலது கையுமாக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவனை பற்றி பலவாறு கூறுவதனூடாக குகனின் சிறப்பு இங்கு குறிப்பிடப்படுகிறது. விளங்குதா? என்ன சொல்ல வரேன் விளங்குதா? என்னத்தை சொல்ல வரேன் விளங்குதா? குகன் அப்போ பரதன் சுமந்திரன் மிக முக்கியமானவன். எனவே அவனே அறிந்து வைத்திருக்கிறான் என்றால் குகனை அறிந்து வைத்திருக்கிறான் என்றால் சாதாரண ஒரு ஆளா நம்ம என்ன செய்யலாது? குகனை பார்க்கல. அது மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக அவன் காணப்படுகிறாங்கிற மாதிரி எழுதல் மேல எழுதலதான் நேரடியா இருக்காது. நேரடியா இல்லை, நம்ம தான் என்ன செய்யணும்? எழுதணும். அது இல்லாம இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். பரதன் குகண்ட சிறப்பு எழுதுறதுக்கு வாழ்வீரற்கு அன்பனும்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? அதை வச்சு சொல்லுங்க. குகண்ட சிறப்பு அன்பன்னா என்னது? அதாவது மிக சிறப்பு பொருந்திய எவ்வாறு திறமை கொண்ட மக்களால் மதிக்கப்படுகின்ற போற்றப்படுகின்ற ராமனே அன்பு என்னது எல்லார் மீதும் எனது ராமனுக்கு அன்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா குகன் மீது நெருக்கமான அன்பை கொண்டவனாக ராமன் காணப்படுற. எனவே ராமனே அன்பு கொண்டவனாக குகன் காணப்படுறதும் யார்கிட்ட சிறப்பு? ஒரு கடவுள் தானே ராமன். ராமாவதாரம் விஷ்ணுண்ட அவதாரம். விளங்கதா? யார்கிட்ட சிறப்பு? விளங்கதா பிள்ளைல? இவ்வளவு விஷயம் எழுதுனா நமக்கு மார்க்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? விளங்குதா? என்ன சொல்ல வரேன்னு கேட்டு இந்த பாடல்ல இருந்து உங்களுக்கு என்ன நீங்க எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா நேரடியான விஷயம் மட்டும் இல்ல, நம்ம ஊகித்து அறிஞ்சு அதுல பாயிண்ட்ஸை கொண்டு வரணும். அது பிழையாகாது. விளங்குதா? ஓகே. அதன் அடுத்து சுமந்திரன் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டுள்ளான்? எப்படி? வலிய தேரினை செலுத்துவதில் வல்லவன் என சிறப்பிக்கப்பட்டுள்ளான். பரதன் வீரம். சரி, வேற சுமந்திரன் வேற ஏதாவது சிறப்பிக்கப்பட்டிருக்காரா? வேற வகையில சொல்லுங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுங்க. சுமந்திரனை சிறப்பிக்கணும். ஒரு பாயிண்ட் எழுதி சரி வராது, இன்னும் எழுதணும். சொல்லுங்க. ஒரு அமைச்சனானவன் அனைத்து விடயங்களையும் முன்கூட்டி அறியும் திறன் படைத்திருக்க வேண்டும். எனவே அதாவது சொல்லுங்க. சுமந்திரனுக்கு சிறப்பு சொல்லணும். களத்துக்கு வரும் முன்னே, சரியா, இந்த படை கொண்டு இந்த களத்திற்கு வரும் முன்னவே, சரியா, யாரை பற்றி அறிந்து வச்சிருக்கான்? குகனை பற்றி அறிந்து குகனை பற்றி. எனவே சகலதையும், சரியா, சகலதையும் சகலரையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒருவனாக, சரியா, யார் காணப்படுறார்? சுமந்திரன் காணப்படுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். விளங்குதா? ஓகே, அதை நம்ம பார்த்தா சரி. ஓகே. அடுத்து பரதன் வீரம் எவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்று கேட்டால் ஆண் சிங்கத்தை ஒத்த வலிமை படைத்தவன் குறிப்பிடப்பட்டுள்ளான். ஆண் சிங்கத்தை போன்ற வலிமை படைத்தவன் சொல்லப்படுது. வேற ஏதாவது சிறப்பு சொல்லப்படுதா பரதனுக்கு? சொல்லப்படுதா? இல்ல. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில இந்த பாடல் வந்தா இப்படிப்பட்ட கேள்விகள் வரும் பிள்ளைகள் தயாராகி கொள்ளுங்க. சரியா? ஓகே. தெளிவா இந்த பாடல்? ஏதாவது டவுட் இருக்கா? சந்தேகம் இருக்கா? சொல்லுங்க. சந்தேகம் இருக்கா? மிக தெளிவா அந்த பாடல் வந்தா பரீட்சைக்கு விடையளிக்க கூடியதா இருக்குமா? ஓகே. அப்ப அடுத்த பாடலுக்கு போமா?
ஓகே, இந்த டியூட்ல உள்ள பாடல்கள் பார்த்துட்டு மொத்தம் எத்தனை பாடல்கள் பார்த்துருக்கோம் இதுல? இந்த டியூட்ல 8 பாடலா? 7 10 8 தானே? 8 சார். 8 பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இன்னொரு டியூட்டுக்கு போவோம். சரி, அதை நான் இப்போ படிப்பிச்சுட்டு நான் என்ன செய்வேன்னு கேட்டால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரி, வெயிட். ஓகே, விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா? சார். ஓகே, பாருங்க. கட்டிய சுரிகையன், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், வெளிக்கட் தீயினன், கொட்டிய துடியினன், குறிக்கும் கொம்பினன், கட்டிய தமரன, கிளர்ந்த தோழினன். வாசிங்க ஒரு ஆள். வாசிங்க குயிக்கா. கட்டிய கரிகையன், கடித்த வாயினன். கட்டிய கரிகையனா சுரிகையனா? கரிகையன் சார். எதுல இருக்கு கரிகையன்னு? புக்ல இருக்கு சார். இல்லையே, சுரிகைன்னு தான் சரி. பாருங்க, இன்னும் 2 3 புத்தகத்துல பாருங்க. கரிகையின் இருக்கா சுரிகையின் இருக்கானே? கரிகை எண்டு தான் இருக்கு சார். கரிகை என்ன இருக்கு? சார். கொஞ்சம் இருங்க. சார் என்கிட்ட உள்ள பிடிஎஃப்ல சுரிகைன்னு தான் சரி, அதான் சொல்றேன். சுரிகைன்னு தான் வரும். சுரிகைன் தான் சரியா, சுரிகைன் தான் அது சரியா என்று கேட்டா அதுல வந்து பாருங்க, கட்டிய சுரிகைன்னா சுரிகைன் தான் அந்த உடைவாள்ங்கிறது, கரிகைங்கிறது இல்ல. சுரிகைங்கிறது தான் என்னன்னு கேட்டா உடைவாள். சரியா, பாருங்க பாருங்க, ஒரு விஷயம் தெரியாமே போயிருப்போம். கட்டிய சுரிகையன், இடையில் கட்டின உடைவாளை உடையவன். உடைவாளைங்கிறது என்னது? உடைவாள்ங்கிறது என்னது? இடையில் கட்டிய உடைவாள்னா உங்களுக்கு தெரியும். அவங்க சண்டைக்கு போகும்போது என்ன செய்வாங்க கேட்டா தோள்பட்டையில ஒரு வாள் வச்சிருப்பாங்க. அப்படி பாருங்க, நீங்க வரலாற்று படங்கள் எல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு உருவி எடுப்பாங்க. அதே மாதிரி இடுப்புல இருந்து உருவி எடுப்பாங்க. சரியா, விளங்குதா? அப்ப அந்த மாதிரி கட்டிய சுரிகைன்னா இடையில் கட்டின உடைவாளை உடையவன். கடித்த வாயினன், கடித்த வாயினன்றா பற்களால் உதட்டை கடித்து கொண்டிருப்பவன். சரி, இப்படி சொல்லும் போதே யாரை பற்றி சொல்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு? யார் இது? இந்த பாத்திரம் யாரு? குகன். குகன். அப்ப இடையில் கட்டின உடைவாளை உடையவன், கடித்த வாயினன், பற்களால் உதட்டை கடித்துக் கொண்டிருப்பவன். ஏன் உதட்டை கடிச்சுக்கிட்டு இருக்காரு? ஏன் உதட்டை கடிக்கிறாரு? கோபத்துல, மெய்ப்பாட்டு உணர்வு. உதட்டை கடிக்கிறது இப்படி பல்ல கடிப்பாங்க கொஞ்சம் பேரு. சரியா, பல்ல கடிக்கிறது ஒரு மெய்ப்பாடு, அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது. அப்ப கடித்த வாயின், பற்களால் உதட்டை கடித்துக் கொண்டிருப்பவன். அடுத்து வெட்டிய மொழியினன். வெட்டிய மொழினா வெட்டி, இப்ப நம்ம விவாதத்துல எல்லாம் நம்ம என்ன செய்வோம்? வெட்டி பேசுறதுன்னு சொல்லுவாங்க. வெட்டி பேசுறது என்னது? அவங்க சொன்ன கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றது. அதை அந்த கருத்தை என்ன செய்யுது? முறியடிக்கிறது. அப்ப இந்த இடத்துல வெட்டிய மொழியினன் என்றால் கடுமையாக என்னது? கோபாவேசத்தோடு கடுமையாக பேசக்கூடிய சொற்களை உடையவன். சரியா, யார பேசிக்கொண்டிருக்க கடுமையாக? நீ எலி புலி, சரியா, குடல் எல்லாம் சிதே செய்வேன், அந்த கூட்டத்தை அடியோடு ஒழிப்பேன்னு யார பேசி? பரதனையும் பரதண்டு படையினையும். எனவே வெட்டிய மொழி என்றால் கடுமையாக பேசுகின்ற சொற்களை உடையவன். விழிக்கண் தீயினன், கண்களை பார்க்கும்போது தீப்பொறி பறக்க விழித்து பார்க்கும் என்னது? அந்த ஒரு படத்துல வடிவேல் தீப்பொறி திருமுகம்னு ஒரு ஜோக் ஒன்று போகும். என்ன செய்வார்? அவரை கால் வைக்கும்போது தீ பிடிக்கும், அந்த மாதிரிலாம். அதே மாதிரி இவர் என்னன்னு கேட்டா கண்ணிலிருந்து என்ன செய்யுது? தீப்பொறி பறக்குதான். அப்ப உண்மைக்குமே தீப்பொறி பறக்குமா? இல்ல. என்ன அர்த்தம்? தீப்பொறி பறக்கணும் என்ன அர்த்தம்? கண்ணில் தீப்பொறி பறக்கணும் என்னத்தை சொல்ல வர்றார் கம்பர்? கோபாவசியத்தோட கண்ணில் வந்து என்னது பாருங்க, இந்த விஜயகாந்த் படங்கள் எல்லாம் பாருங்க காட்டுவாங்க. டக்குங்க கண்ணெல்லாம் சிவக்கும் பயங்கரமா இருக்கு. ஏன்னா கோபத்தை காட்டுறது. விளங்குதா? பிறகு இந்த இடத்துல விழிக்கண் தீயினன், தீப்பொறி பறக்க விழித்து பார்க்கும் இயல்புடையவன். அல்லது கண்ணிலே தீப்பொறி பறக்கக்கூடிய இயல்புடையவனாக காணப்படுறான். சரியா, அந்த அளவு தீப்பொறி பறக்க விழித்து பார்க்கும் இயல்புடையவன். கொட்டிய துடியினன். சரியா, துடி இடை என்ன சொன்னேன்? துடி இடைன்னு சொல்லுவாங்க, அந்த உடுக்கை போன்ற இடைன்னு சொல்ற. அப்ப கொட்டிய துடியினன் அடிக்கப்படும் உடுக்கை உடையவன். உடுக்கு ஏன் எது எது அந்த அந்த அது ஒரு இசைக்கருவி. அதை என்ன செய்யலாம்? உடுக்கை அடித்தல் எதுக்கு? எதுக்கு இசைக்கிறது? போர்க்களத்துல.
சொல்லுங்க எதுக்கு? அது ஒரு போர்க்கருவி. உடுக்கை, சரியா? அதெல்லாம் என்னது? ஒரு போர்க்கருவி. சரி, அது வந்து ஒரு ஒரு வைப்ரேஷன், அதாவது ஒரு உற்சாகத்துக்கும் வரும், ஒரு வெற்றிக்கு அறிகுறியா வரும், அல்லது போர் தொடங்கி விட்டது என்கின்ற ஒரு கருத்தை தருவதற்கு ஒரு குறியீடாகவும் வரும். சரியா? எனவே இவ்வாறாக கொட்டிய துறை என்றால் அடிக்கப்பெறும் உடுக்கை உடையவன், குறிக்கும் கொம்பினன். சரியா? கொம்பு, அதுவும் போர் முரசுன்னு சொல்றது, அந்த கொம்பு ஊதுறது, ஊது கொம்பு, அதுவும் என்னது? போரோட சம்பந்தப்பட்ட போரிண்ட ஆரம்ப நிலையிலே அல்லது போரிண்ட உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய இசைக்கருவி. சரியா? ஒலிக்கின்ற ஊது கொம்பினை உடையவன், ஊது கொம்பினை உடையவனாக காணப்படும். அதை தான் சொல்றது கொம்பு, ஊது கொம்பு. சரியா? உங்களுக்கு தெரியும், வித்தியாசமான ஒரு சவுண்ட் இருக்கும். அமர் கிட்டியது என, அமர் என்றால் போர்க்களம், அமர்க்களம், போர்க்களம். அமர் கிட்டியது என, போர் அருகில் வந்து விட்டது என. அருகில் வந்துருச்சு, எதை வச்சு யோசிக்கிறார்? படையெடுத்து பரதன் வாரான், எனவே போர் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு என்ன செய்றார்? அருகில் வந்து விட்டது. கிளரும் தோழினான், மகிழ்ச்சியால் பூரித்த தோள்களுடைய, என்னது? மகிழ்ச்சி அவருக்கு. ஏன் அந்த இடத்துல நம்ம போரிட போறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. எனவே மகிழ்ச்சி அடைந்த ஒரு பூரித்த தோள்களை உடையவனாக காணப்படுறார். எனவே வீரர்கள் போர் கிட்ட நெருங்கி விட்டது என்றால் அவர்கள் உடலும் சிலிர்ப்பதோடு பூரித்த தோல் தோல் வந்து பூரிக்கக்கூடியதா இருக்கும். என்னது? அந்த அதை எதிர்பார்ப்பு. சரியா? ஏன்னா அந்த வீரர்களுக்கு அதுதான் எதிர்பார்ப்பா இருக்கும். எப்ப போர் வரும், நம்ம திறமை எப்படி வெளிப்படுத்துவோம், எப்படி அந்த வெற்றி இலக்கை அடைவோம் என்கின்ற அந்த ஆர்வம் தான் அங்க. சரியா? அப்ப எனவே போர் அருகில் வந்து விட்டது என கிளறும் தொழினான், மகிழ்ச்சியால் பூரித்த தோள்களை உடையவன்கிற மாதிரி போகுது. அப்புறம் கட்டிய சுரிகையன், கடித்த வாயினன், வெட்டிய மொழியினன், வெளிக்கண் தீயினன், கொட்டிய துடியினன், குறிக்கும் கொம்பினன், கெட்டிய தமரன கிளர்ந்த தோழினான். சரியா? இப்ப விளங்குதா பிள்ளைகள் உங்களுக்கு? அந்த இப்ப செய்யுளை வாசிக்கும் போது பொருள் விளங்குதா? கட்டிய சுரிகையன், கடித்த வாயினன், வெட்டிய மொழினன், விழிக்கண் தீயினன், கொட்டிய துடியினன், குறிக்கும் கொம்பினன், கெட்டிய தமரன கிளர்ந்த தோழினான். வாசிக்கும் போது பொருள் தெளிவாகுதா? ஓ தெளிவாகுதா சார். இல்லையா? ஓகே. அப்ப அடுத்த கேள்விக்கு போமா? இச்செய்யுள் இடம்பெற்ற சந்தர்ப்பம். சரியா? ராமனோடு போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான் என சீற்றம் கொண்ட குகன் போருக்கு தயாரான நிலையில் தம் வசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு தம் மெய்ப்பாட்டு உணர்வுகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம். பாருங்க, இதை எப்படி சுருக்கிருக்கேன் பாருங்க. ராமனோடு போர் செய்யவே பரதன் படை கொண்டு வந்துள்ளான் என சீற்றம் கொண்ட குகன். சரியா? இது வந்து முன்னைய பாடல் சுருக்கம். போருக்கு தயாரான நிலையில் தம்பசம் வைத்திருக்கும் போர் கருவிகளோடு, அப்ப அதுல அதெல்லாம் சொல்லணுமா தனித்தனியா? ஊதுகொம்பு, உடுக்கை எல்லாம் சொல்லணுமா? இல்ல, அது போர் கருவிங்கிறது பொதுவான சொல்லப்படும். போர் கருவிகளோட தம்மை மெய்ப்பாட்டு உணர்வுகள், மெய்ப்பாட்டு உணர்வுகள் எது என்னென்ன வரும்? மெய்ப்பாட்டு உணர்வுகள் எந்தெந்த பாயிண்ட்ஸ் உள்ளுக்கு வரும்? எது அடங்கியிருக்கு அதுக்குள்ள மெய்ப்பாட்டு உணர்வு அப்படிங்கும்போது? என்னென்ன செய்யறாரு அவர் மெய்ப்பாட்டு உணர்வா? சொல்லுங்க பிள்ளைகள். பற்கள் உதட்டை கடிக்கிறார், அடுத்து கடுமையான சொற்களை வெளிப்படுத்துறார், அடுத்து கண்ணுல இருந்து நெருப்பு நெருப்பு வருது, தீப்பொறி பறக்குது. சரியா? இதெல்லாம் என்னது? மெய்ப்பாட்டு உணர்வுகள். கருவிகள் என்னென்ன? ஊதுக்கம், ஊதுகொம்பும் உடுக்கை ஊதுகொம்பும் உடுக்கை. சரியா? ஓகே, இதெல்லாம் இது அதுக்குள்ள வந்துடும். பாருங்க, விலங்குதான் உங்களுக்கு எப்படி சுருக்குறோம் அப்படின்ட்டு. சரியா? ஆமா அப்ப குகனது மெய்ப்பாட்டு உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது தனியாக கேட்டால், பற்கால் தொட்டை கடித்துக் கொண்டிருப்பவன், கடுமையாக பேசும் வார்த்தைகளை உடையவன், கோபத்தால் கண்கள் சிவந்திருப்பவன், கிளர்ந்தெழும் தோள்களை உடையவன், நம்ம என்ன விலக்கி விட்டு போகலாம். அடுத்து குகன் உடைமையாக கொண்டுள்ள போர்க்கருவிகள் எவை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி கேட்க மாட்டாங்க, எதுவும் போட்டு நாம் எழுதிக்குமா. இடையில் கட்டிய உடைவாள், அடிக்கப்பெறும் உடுக்கை, போர் குறித்து ஊதும் கொம்புகள். சரியா? அப்ப இந்த பாடல் தெளிவாயிட்டா? தெளிவா? ஓ சார். ஓகே, அடுத்த பாடல் போவோமா? ஓகே, அடுத்த பாடல் பாருங்க. தழுவின புளிஞ்சர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளா எய்திய தென்னை என்ன முழுதுலகளித்த தந்தை முந்தையோர் முறை நின்றும் வலுவின அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். வாசிங்க ஒரு ஆள். வாசிங்க ஒரு ஆள் வாசிங்க.
தழுவின புரிஞர் வேந்தன் தாமரை செங்கண்ணானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்தது என்னை என்ன முழுது உலகு அளித்த தந்தை உங்கையோர் முறையினின்றும் வழுவினன் அதனை நீக்க மன்னனை புணர்வான் என்றான். வருவான் என்றார். சரியா? அப்ப தழுவின புளிஞ்சர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளாய் எய்தியது என்ன என்ன முழுதுலக அளித்த தந்தை முந்தையோர் முறையினின்றும் வலுவினன் அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். சரியா? ஓகே, பாருங்க ஊனா பார்ப்போம். தழுவின புளிஞ்சர் வேந்தன். சரியா? புளிஞ்சர் வேந்தன்னா யாரு? அப்ப பாருங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த தலைவன் அப்படிங்கிறதுக்கு வேடர் தலைவனாகிய குகனுக்கு புளிஞ்சர் வேந்தன் அப்படின்னு நிறைய சொற்கள் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். நிறைய சொற்கள். வேற என்ன சொற்கள்? புளிஞ்சர் வேந்தன் வேற என்ன சொற்கள் என்னது சொல்லப்பட்டிருக்கு? யாருக்கு? குகனுக்கு. புளிஞ்சர் வேந்தன் வேற எய்னர் கோன். எய்னர் கோன்லாம் யூஸ் பண்ணிருக்கு தானே? எய்னர் கோன், புளிஞ்சர் வேந்தன் அப்படி. அப்ப தழுவின புளிஞ்சர் வேந்தன். அப்ப தழுவின புளிஞ்சர் வேந்தனம்னா பரதனை தழுவிக்கொண்ட வேடர் தலைவனான குகன். புளிஞ்சர் வேந்தன் யாரு? குகன். சரியா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? பாருங்க, இதற்கு முன்பு பரதனை என்ன கிளி கிழிச்சார்? வெட்டுவேன், கொத்துவேன், என்னது குடல் எல்லாம் வெளியெடுப்பேன், கூட்டத்தை அழித்தொழிப்பேன்னு சொன்ன என்னது குகன் இப்ப என்ன செய்யற? தழுவின புளிஞ்சர் பரதனை தழுவிக்கொண்டு என்ன தழுவுறாரு. யாரு? அவர் தான். நல்லா இனிமையான சொற்களை பேசுறாரு. அது நாரவாய், இது வேற வாய்ங்கிற மாதிரி என்னது வித்தியாசமாயிட்ட அந்த இடத்துல. ஏன்னா அதுக்கு பிறகுதான் புரியுது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. அவசரப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு? அவரு சந்தேகப்பட்டார் பரதன் மீது. அப்புறம் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், அடுத்து என்னது? எது மெய்? தீர விசாரிப்பதே மெய்ன்னு சொல்லும் போது நேரடியா வந்து பார்த்து தீர விசாரிக்கும் போது தான் விளங்குது, ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி என்னது இவருக்கு படுது. அப்ப தழுவின புளிஞ்சர் வேந்தன் என்கின்ற போது பரதனை தழுவிக்கொண்ட வேட தலைவனாக குகன். அப்ப தழுவுறாரு, அன்பு கூர்ந்து தயகூர்ந்து என்னது தழுவுறாரு. எனவே பரதனை தழுவிக்கொண்ட வேட தலைவனாக குகன் தாமரை செங்கனானை. சரியா? அப்ப அந்த யாரை சிறப்பிக்கிறான்னு கேட்டா யார? பரதனை. பரதன் எப்படி சிறப்பிக்கிறார் கம்பர்? செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பரதன். பாருங்க, இந்த செந்தாமரை எல்லா இடத்துலயும் அடிபடும். பாருங்க, பாதத்துக்கு செந்தாமரை, முகத்துக்கு செந்தாமரை, வேற மென்மைக்கு செந்தாமரை, வெளிச்சத்துக்கு செந்தாமரை. சரியா? இந்த இடத்துல தாமரை செங்கனானை என்கின்ற போது என்னது? செந்தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பரதனை பார்த்து செங்கண் ஆணை, தாமரை போன்ற சிவந்த கண்களை உடையவன். அது தாமரை செங்கண் செங்கண் ஆணை, செந்தாமரை போன்ற கண்களை உடைய பரதனை பார்த்து எழுவினும் உயர்ந்த தோளாய். எழுவினும் உயர்ந்த தோளாய் அதாவது இப்ப என்ன சொல்றது? இப்ப ஒரு தூண். இப்ப நம்ம வந்து என்ன செய்வோம்? ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு என்ன செய்யணும்? 4 பக்கம் தூண் போடணும் கான்கிரீட்ல. கிடத்தி வைக்கலாது, நேரா எழுந்து இலை செய்யணும், நேரா நிமிர்த்தி வைக்கணும். சரியா? எனவே அதை எழுகின்றது தான் தூண். எனவே இந்த இடத்துல எழுவினும் உயர்ந்த தோலை என்றால் கற்றூணிலும் எழுந்து நிற்கக்கூடிய கற்றூணிலும் வலிமை மிக்க தோள்களுடைய. அப்ப அவரோட தோல் எப்படிப்பட்டதான்? கற்றூணிலும், அதாவது கற்றூன் மாதிரி இருக்காது. கல் தூண் எப்படி இருக்கும்? வலிமையா இருக்கும். கொங்கிரீட் தூண்ல கட்டூன் வலிமையா இருக்கும். அதை விட வலிமையான தோல் தான் என்னது? யார்டு தோலாம்? யார்டு தோல் சொல்லப்படுது? பரதண்ட தோல். கற்றுடைய வலிமை மிக்க தோள்களை உடையவனே எய்தியது என்ன என்ன? அப்பதான் கேட்கிறாரு, எய்தியது என்ன என்ன? எய்தியது அதாவது நீ வந்ததற்குரிய எண்ணெய் என்றது இந்த இடத்துல காரணம். என்னங்கிறது என்ன? எய்தியது என்ன என்ன? என்னைனா காரணம், எய்தியதுனா வந்ததற்கு. எய்தியது என்ன என்ன? நீ இங்கு வந்ததற்குரிய காரணம் என்ன என்று கேட்க, உலகம் முழுதும் அளித்த தந்தை. எப்படி? உலக முழுதும் அளித்த தந்தை. இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த எங்கள் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி. உண்மைக்குமே தசரத சக்கரவர்த்தி உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சிட்டாரா? அமெரிக்கா, ஆப்பிரிக்கா? அப்ப ஏன் உலகம் முழுதுன்னு சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த டைம்ல நாடுகாண் பயணங்களும் இல்லை. கடலுக்கு அங்கிட்டு என்ன செய்யுது தெரியாது, என்னென்ன இருக்கு, என்னென்ன நாடுகள் இருக்குன்ட்டு. அப்ப உங்களோட உலகம் வந்து அயோத்தி மட்டும்தான், உங்களோட காடுகள் மட்டும்தான். இப்பதான் கங்கை கரையை தாண்டியே போறாங்க. விளங்குதா? அப்ப எனவே அவர்கள்
இதுதான் உலகம் அப்படிங்கும்போது இந்த அயோத்தி தான் அவளுக்கு உலகம். அதான் சொல்றாங்கன்னு கேட்டா, உலக முழுது அளித்த தந்தை, உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த எங்கள் தந்தையாக தசரத சக்கரவர்த்தி முந்தையோர் முறை நின்றும் ஒளிவினன், முந்தையோர் முறையில் நின்றும் ஒளிவினன். எப்படி முன்புள்ள எங்கள் குல மன்னர்கள் அரச நீதியிலிருந்து தவறிவிட்டார். என்ன காரணம்? ஏன் எப்படி எப்படி என்ன சந்தர்ப்பத்தில் அவர் தவறினார்? என்ன செஞ்சார் அவர் பிள்ளை? சம்பிரதாயம் என்ன? ஒரு தந்தை, அதாவது ஒரு 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 அரசாட்சியில் இருக்கக்கூடிய தந்தை முதுமை அடைந்தாலோ அல்லது அவர் உயிர் பிரிந்தாலோ அவரது ஆட்சியை அடுத்து தொடர்வதற்கான வாய்ப்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கணும்? மூத்த மகன்கிட்ட இருக்கணும். அப்ப பரதன் மூத்த மகனா? இல்ல. ராமன் மூத்த. ராமனுக்கு தான் என்னது சட்டப்படி பட்டாபிஷேகம் சூழப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் காட்டுக்கு போயிட்டார். சரியா? எனவே பரதனுக்கு பட்டாபிஷேகம் சூட வேண்டிய நிலைமை ஏற்படும் போது அதனை அவர் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. இது அநீதியால் ஏற்பட்டது, இது தர்மத்துக்கு விரோதமானது என்று என்ன செய்யணும் கேட்டா, முன்புள்ள எங்கள் குலமன்னர் அரச நீதியிலிருந்து தவறிவிட்டார், எனது முறையில் நின்றும் வலிவினன், முந்தையோர் முறையில் நின்றும் வலிவினன், முன்புள்ள எங்கள் குலமன்னர் அரச நீதியிலிருந்து தவறிவிட்டார், அதனை நீக்க, அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு இந்த மாதிரி அந்த அநீதி எப்படி நீக்க போறாரு, எப்படி நீக்கலாம், இனி என்ன ஐடியாவோட வராரு? திரும்ப என்ன செய்யறது, இவர் கூட்டு போயிட்டு பட்டாபியும் சூடி அயோத்தியை அவர் பொறுப்புல கொடுக்கணும்னு தான் அவர் வந்தாரு. சரியா? எனவே அநீதியை நீக்கும் பொருட்டு மன்னனை கொணர்வான், ராமனை மீட்டு கொண்டு போவதற்காக வந்தேன் என்றான். அதாவது நான் என்னது மன்னனை கொணர்வான் என்ன என்னது, ராமனை மீண்டும் அயோத்திக்கு கொண்டு செல்வதற்காக அல்லது ராமனை மீட்டு கொண்டு போவதற்காக என்னது வந்தேன் என்று அவன் என்ன செய்றான் சொல்றான். இப்ப தழுவின புளிஞ்சர்வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளா எய்தியது என்ன என்ன முழுதுலக அளித்த தந்தை முந்தையோர் முறையில் நின்றும் வலிவினன் அதனை நீக்க மன்னனை கொண்டு என்றான். என்ன சொல்றேன்ட்டு பாருங்க, செய்யுள் வாசிக்கும் போது விளங்கிடும். முன்னாடி பரதனை தழுவிக்கொண்டு வேட தலைவனாகிய குகன் செந்தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பரதனை பார்த்து, கற்றூனிலும் வலிமை மிக்க தோள்களை உடையவனே, நீ இங்கு வந்த காரணம் என்ன என்று வினாவ, பரதன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்த எங்கள் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தி எமக்கு முன்னே வாழ்ந்த குலமன்னரது அரச நீதி முறைமையிலிருந்து தவறிவிட்டார், அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு ராமனை மீட்டுக் கொண்டு போவதற்காக வந்தேன் என்று கூறினார். விளங்கிட்ட விஷயம்? யாராவது ஒரு ஆள் தயவு செய்து இதற்கான பொருளை உங்களோட முன்னாடியில சொல்லுங்க பாப்போம். குயிக்கா குயிக்கா சொல்லுங்க. செய்யுளை பார்க்கும்போது உங்களோட முன்னாடியில பொருள் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். சும்மா ட்ரை பண்ணுங்க, பிள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லை. குயிக் குயிக், வெயிட்டிங். யாரும் பேச மாட்டீங்களே, சொல்லுங்க. விளங்கிட்டா? பேசுறது விளங்குதா? தழுவின புளிஞ்சர் வேந்தன் தாமரை செங்கனானை எழுவினும் உயர்ந்த தோளா எய்தியது என்ன என்ன முழுதுலக அளித்த தந்தை முந்தையொரு முறையில் நின்றும் வலிவினன் அதனை நீக்க அவன். விளங்கிட்டா பாடல்? அது மூலம் சொல்லுங்க. உங்களுக்கு தயக்கமா இருக்கலாம் சொல்றதுக்கு. பாடல் விளங்கிட்டா? யாருக்காவது விளங்காம இருந்தா சொல்லுங்க. விளங்கிட்டு சார். விளங்கிட்டு சார். ஓகே, அப்ப கேள்வி பதிலுக்கு போமா? ஓகே சார். ஓகே, கவனிங்க. இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம், கங்கையின் வடகரைக்கு வந்த குகன் பரதனை வணங்க, அந்த பரதன் குகனை தழுவிய பின்னர் குகன் பரதனிடம் வந்த காரணம் கேட்க, நீதியை நிலைநாட்டும் பொருட்டு ராமனை மீட்டு கொண்டு போவதற்காக வந்ததாக குகனிடம் பரதன் கூறிய சந்தர்ப்பம். இது வந்து ஒரு ஒரு கேள்வி பதில். இவர் கேட்கறத அவர் சொல்றாரு. எனவே அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். இல்லாட்டி அவர் கேட்க அப்படி ரொம்ப சோட்டா சொல்லலாது. அதனால கங்கையின் வடகரைக்கு வந்த குகன் பரதன் இன்னும் நேற்றாதான் முன்னுக்குள்ள சுருக்கத்தை என்ன வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கங்கை இந்த அம்சம் முக்கியமான, அந்த குறிப்பிட்ட பாடல் சுருக்கம் ரொம்ப அவசியம். குறிப்பிட்ட பாடல் சுருக்கம் லென்த்தா இருந்தா முன்னைய பாடல் சுருக்கம் கூட அவசியம் இல்லை. சரியா? முன்னைய பாடல் சுருக்கம் அதாவது லென்த் குறைவா இருந்தா அதை சேர்த்துக்கலாம். சரியா? ஆனால் எது இல்லாம போகக்கூடாது, இந்த குறிப்பிட்ட பாடல் சுருக்கம் இல்லாம போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இப்போ கங்கையின் வடகரைக்கு வந்த குகன் பரதனை வணங்க, குகன் பரதனை வணங்க, அந்த பரதன் குகனை தழுவிய பின்னர்
குகன் பரதனிடம் வந்த காரணம் கேட்க நீதி நிலைநாட்டும் பொருட்டு ராமனை மீட்டு கொண்டு போவதற்காக வந்ததா குகனிடம் பரதன் கூறிய சந்தர்ப்பம். தெளிவா? ஆமா சார். தெளிவா? பாடலில் கையாளப்பட்டுள்ள அணிகள் ஓமேனி, தாமரை செங்கனானை, ஓமானம் செந்தாமரை மலர், ஓமேயம் பரதனின் கண்கள், பொதுத்தன்மை பிரகாசம் வடிவம். எளிவினும் உயர்ந்த தோளாய் அதுல இருக்கு. ஓமானம் கட்டூன், ஓமேயம் உயர்ந்த தோல், பொதுத்தன்மை வலிமை. அடுத்து உயர் வளர்ச்சி கட்டூனிலும் வலிமை மிக்க தோல். இது யோசிச்சு பாருங்க, கட்டூனே வலிமை. அதை விட யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம உடம்புல எலும்பு மட்டும் இருந்தாதான் அந்த அளவு டைட்டா இருக்கும். சரியா? சதை ரத்தம் இருந்தா கட்டூன் மாதிரி கல்லா இருக்குமா? அப்படி என்னதான் ஜிம்முக்கு போனாலும் அந்த அளவு இருக்குமா? விவரிக்கிறதுக்கு ஒரு வர்ணிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமா? இது ஒரு பில்டப்பா இல்லையா? கட்டூனிலும் வலிமை மிக்க உடம்புடைய அப்படி இருக்கேல்மா? முன்னுக்கும் அப்படிதான். இரும்பான அதுவும் அப்படிதான். இரும்பு போன்றதெல்லாம் உடம்பெல்லாம் இருக்காது, அப்படிலாம் இருக்காது. விளங்குதா? அதெல்லாம் என்னது உயர் வளர்ச்சி அணியா நம்ம பார்க்குறோம். விளங்குதா? விளங்குதா? அணிகள் விளக்க சொன்னா இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள பாடல். அணிகள் இருக்கு பாருங்க. இதுல எத்தனை அணி இருக்கு? ஓமேனி 2 இருக்கு, உயர் வளர்ச்சி அணி 1 இருக்கு. சரியா? ஓகே. அடுத்து தசரதன் முன்னோர் வகுத்த நீதி நெறிமுறையிலிருந்து விலகினார் என பரதன் குறிப்பிடுவதற்கான காரணம் யாது என்பதையும் நீதியை நிலைநாட்ட பரதன் முற்படும் மட்டும் யாரால் ஒரு வாசிங்க, அதை வாசிங்க. முன்னோர் அரச நீதி என்பது நெறிமுறை பரதனுக்கு கொடுத்தபடி ராமனை காட்டுக்கு செல்ல அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு ராமனை மீட்டுக்கொண்டு ராமனுக்கு பெற்றுக் கொடுக்க ஆயத்தமான பரதனை முன்னோர் அரசு நீதி முறை என்பது மூத்தவனுக்கு அரசு உரிமை என்பதாகும். தசரதன் அறநெறி முறையிலிருந்து நீங்கி ராமனுக்கு இளையவனான பரதனுக்கு கொடுத்ததோடு மட்டுமன்றி ராமனை காட்டுக்கு செல்ல பணித்தான். அந்த அநீதியை நீக்கும் பொருட்டு ராமனை மீட்டு கொண்டு அயோத்திக்கு சென்று ஆட்சி பொறுப்பை ராமனுக்கு பெற்றுக் கொடுக்க பரதன் ஆயத்தமாவது குகனுடனான பரதன் உரையால் மெய்ப்பிக்கின்றது. அதை பாருங்க, அவ்வளவு அழகான ஒரு மொழிநடையில் இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் நீங்க மொழிநடையை மாற்றணும். சரியா? ஓகே. தெளிவாயிட்டாப்ல இல்ல இந்த பாடல்? ஆமா சார். அடுத்த பாடலுக்கு போவோமா? ஓகே சார். ஓகே. அவ்விடை அண்ணல் தானும் அன்றரும் பொடியின் வைகி தெவ்விடைதர நின்று ஆர்க்கும் செரிகலல் புளிஞ்சர் கோமான் இவ்விடை கங்கையாற்றின் ஏற்றினை ஆயி நிம்மை வெவ்விடர் கடல் நின்று ஏற்றி வேந்தன் பல் விடுத்ததாண்டா. இதை சும்மா நம்ம படிக்கல. இப்ப இந்த இது வந்து பரீட்சைக்கு வந்துருச்சு. இதுக்கு பொருள் உங்களுக்கு குயிக்கா சொல்ல முடியாதுன்னு பாருங்க. பரீட்சை என்ன இதுக்கு இந்த வந்துருச்சு, நெருங்கிடுச்சு. சொல்லுங்க, இந்த பாடல் வந்துட்டு பொருள் சொல்ல முடியுதான்னு பாருங்க. சொல்ல முடியுதான்னு பாருங்க. கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்காண்டு? ஈஸியா இருக்கா, கஷ்டமா இருக்கா? பார்க்கும் போதே பொருள் டக்குன்னு விளங்குதா? வாசிச்சு பாருங்க. ஏன்னா நிறைய சொற்கள் பார்த்துட்டோம், பரிச்சயம் ஆயிடுச்சு நமக்கு. என்னது பொருள் விளங்கக்கூடியதா இருக்கா? ஆமா சார். அதுதான் பரிச்சயம் ஆயிட்ட சொற்கள்லாம் பரிச்சயம் ஆயிடுச்சுன்னா, சொற்களஞ்சியம் வந்துட்டா நமக்கு ஈஸியா பொருள் கொள்றதுக்கான ஒரு பழக்கம் வந்துடும் நமக்கு. சரியா? ஓகே. பொருளை சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆள் சும்மா சொல்லுங்க. தலைவனாகிய பரதன் வந்து ராமன் அந்த குருதி நேரத்துல வந்து கரையேற்று செய்தால் கொடிய துன்ப கடல்ல இருந்து கரையேற்றி அரசனாகிய வாசிங்களா இல்ல நீங்களா சொன்னீங்களா? நானாதான் சார் சொன்னேன். வெரி குட், வெரி குட். சரியா? அதுதான் தயார்படுத்தல். சரியா? ஓகே. பாருங்க, அண்ணல் தானும் எந்த இடத்துல இருக்கு பிள்ளைகள்? முதலாவது பிள்ளை 3வது சொல்ல இருக்கு அண்ணல் தானும். அப்ப அண்ணல் யாரு? அண்ணல்ங்கிறது என்னது? இப்ப அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அண்ணல் அதே மாதிரி மகாத்மா, மகாகவி, அதெல்லாம் என்னது? ஒரு பெருமைக்குரிய சொற்கள். தந்தை பெரியார், அன்னை தெரேசா, அந்த மாதிரி அண்ணல் அப்படிங்கிறது யார்? இந்த இடத்துல ஒரு பெருமைக்குரிய சொல். யார் அந்த அண்ணல்? பரதன். அப்ப அண்ணல் தானும் யாரு? மதிப்புக்குரிய பெருமைக்குரிய அந்த பரதனும் அவ்விடை அந்த இடத்தில், அவ்விடை என்றால் அந்த இடத்தில், அன்று இரவில் அரும்பொடியின் வைகி படுக்க முடியாத புழுதியிலே தங்கியிருந்து
அப்ப ராமனுக்கு கூட என்ன படுக்கை? ராமன் படுத்திருந்த படுக்கை எப்படிப்பட்டது? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, வருதா? எப்படிப்பட்ட படுக்கை சொல்லுங்க? எப்படி படுத்திருந்தார் அவர்? 4 பக்கமும் கற்கள். சரியா? கற்கள் கிடையில் எதால நிரப்பப்பட்டிருக்கு? புட்களால நிரப்பப்பட்ட படுக்கை. அவர் தான் அதுல. இவர் என்னன்னு கேட்டா அது கூட இல்ல, புழுதியில தான் படுத்திருக்கார். அப்ப பரதனும் அவ்விடை அந்த இடத்தில் அன்றைய இரவில் அரும்புடியின் வைகி படுக்க முடியாத புழுதியில் தங்கியிருந்து தெவ்வுதர. தெவ்வோர்னா யார் பிள்ளைகள்? தெவ்வோர் பகைவர்கள். தெவ் இடைதர என்றால் பகைவர்கள் தோற்று ஓடும்படி நின்று ஆர்க்கும், நிலை பெற்று ஒழிக்கணும். ஆர்த்தல்னா ஒழிக்கிறது, நிலை பெற்று ஒழிக்க. பகைவர்கள் இப்போ வந்து இப்போ பெண்கள் கொலுசு போடுறதுக்கு என்ன பிள்ளைகள் ரீசன் சொல்றாங்க? ஏன் பெண்கள் கொலுசு போடுறாங்களாம்? பெரும்பாலும் ஏன்னா அந்த கொலுசு சத்தம் கேட்டோன்னே அந்த எறும்புகள், கீழே உள்ள ஜீவராசிகள் சரியா தனி சைடு ஆகி போயிடும்ட்டு சும்மா சொல்றாங்க. சரியா? ஆனால் அழகுக்கு போடுறது அது. அப்ப இது இது இந்த வீரக்கலல் ஒரு என்னது, ஒரு வீரத்துக்கு அழகு வீரக்கலல்ங்கிறது. எனவே அந்த வீரக்கலலில் அந்த சத்தம்னு வருந்தனே, ஒரு சலங்கையை வச்சுக்கலாம் அந்த மாதிரி சத்தம் வைங்களே. அப்போ அந்த சத்தம் வரையில வந்துட்டான்டா எல்லாரும் ஓடுங்கடா அப்படிங்கிற மாதிரி என்னது, ஒரு பயம்னு வந்துடும். அப்போ யாருக்கு? பகைவர்களுக்கு. தெவ்விடை தர பகைவர்கள் தோற்று ஓடும்படி நின்று அறுக்கும், நிலை பெற்று ஒழிக்கின்ற, தொடர்ச்சியா நிலை பெற்று ஒழிக்கின்ற செரிகலல் வீரக்கலல் அணிந்த வீரக்கலல் அணிந்த புளிஞ்சர் கோமான். யாரு புளிஞ்சர் கோமான்? என்னது? வேடர் தலைவனாகிய குகன். இவ்விடை இப்பொழுது, அவ்விடை என்னன்னு பார்த்தோம் அந்த இடத்தில், இவ்விடை என்னது இப்பொழுது, கங்கை ஆற்றின் கங்கை நதியிலிருந்து எம்மை ஏற்றினை ஆயின் எங்களை கரையேற்றி தென்கரை சேர செய்தால், எங்களை இங்கிருந்து என்னது கங்கை ஆற்றில் நாங்கள் தென்கரை சேர செய்தால், வெவ்விடர் கடல் இன்றி ஏற்றி கொடிய துயர கடல் இருந்து. இப்போ இவர் என்னது சொன்னதுனே, இவர் மூழ்கி கொண்டிருக்கார் இதுல, துன்பமாகிய கடல். ஏற்கனவே ஒரு பாடல பார்த்தோம், துன்பமாகிய கடல்ல மூழ்கி கொண்டிருக்கார், தத்தளிச்சு கொண்டிருக்கார். எதற்காக அவர் துன்பப்பட்டு கொண்டிருக்கார்? யாரை காண வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவர் இருக்கார்? ராமனை காண வேண்டும் ஏக்கம். எனவே இவர் இந்த கங்கை நதியில படகுல ஏற்றி அங்க இறக்குனா நேரடியா என்ன செஞ்சிடலாம், இவர் இடத்தையும் காட்டுவார் இங்க இந்த ராமன்ட்டு. எனவே ராமனை கண்டா ஒரு துன்பம் குறையும் இருக்கு. கண்ணில் கண்டோம், அடுத்த கட்டத்தை பார்த்து யோசிப்போம். ராமனை அறவே காணல, என்ன நிலையில் இருக்காருன்னு தெரியல, ஏன்னா துன்பத்திலேயே தான் இருப்பார். எனவே அந்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியக்கூறை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவன் யாரா இருக்கா? அந்த யாரா இருக்கா? குகன். சரியா? அப்ப இவ்விடர் பாருங்க, வெவ்விடர் கடலின்றி ஏற்றி கொடிய துயர கடலிலிருந்து கரையேற்றி. சரியா? கொடிய துயர கடலிலிருந்து, அதை பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும். வெவ்விடர் கடலின்றி ஏற்றி, அப்ப கொடிய துயர கடலிலிருந்து கரையேற்றி. சரியா? வேந்தன் பல் விடுத்தது என்றான் என்ன அர்த்தம்? என்ன வேந்தன் பல் விடுத்தது என்றால் என்னது? வேந்தன் யாரு? ராமனிடம் சேர்த்தது ஆகும் என்றான். அப்ப நீங்க என்னது, என்னை இந்த அங்க இந்த கங்கை கரையில அங்க நீங்க அந்த கரைக்கு விட்டீங்கன்னா, நான் துயரக்கடலிலிருந்து என்னை கரை, சரி கரை சேர்ந்ததுக்கு, அதாவது என்ன ராமனிடம் விடுவதற்கு சமானமாகுங்கிறது யார் சொல்றா? பரதன் சொல்றாரு. தெளிவாயிட்டா? அவ்விடை அண்ணல் தானும் அண்டரும் பொடியின் வைகி தெவ்விடைதர் நின்றார்க்கும் செரிகளல் புளிஞ்சிருக்கோமான் இவ்விடை கங்கை ஆற்றின் ஏற்றினையாயி நம்மை வெவ்விடர் கடல் நின்று ஏற்றி வேந்தன் பால் விடுத்தது என்றான். தெளிவா? தெளிவா? அப்ப ஒட்டுமொத்த பொருளையும் பார்த்தான். அது கேட்ட வேடத்தில் நல்லது என்ன தமிழ சாரி நல்லது என்ன நன்றென புரிஞ்சிருவேன். இப்போ நன்றென புரிஞ்சிருவேன்னா அதை நல்லா பார்த்துக்கணும். நன்றென புரிஞ்சுன்னா சரி ஓகே அப்படின்ட்டு. சரியா? நீங்கள் சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரி. தலை குகன் நல்லது என தனது இனத்தவரை நோக்கி நீங்கள் போய் படகுகளை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான். சொல்லி அது வேற இது. சரியா? பரதனும் இந்த இடத்தில் அன்றைய இரவில் படுக்க முடியாத புழுதியிலே தங்கியிருந்தான். பகைவர்கள் தோற்றோடும்படி நிலை பெற்று ஒழிக்கின்ற வீரக்கலன் இந்த வேடர் தலைவனாகிய குகனே, இப்பொழுது கங்கை ஆற்றிலிருந்து எங்களை கரையேற்றி தென்கரை சேர செய்தால் கொடிய துயரக்கடலில் இருந்து வெளியேற்றி ராமனிடம் சேர்த்தது ஆகும் என வேண்டினான். சரியா? இப்ப நான் அடுத்த பாடலுக்கு நான் சொல்லிட்டேன். சரியா? ஓகே. அப்ப இதுதான் இந்த பாடலோட பொருள். அப்ப அப்படியே நம்ம போறோம் என்னன்னு கேட்டா, அதுட்ட கேள்விக்குள்ள
இப்பாடலும் பெற்ற சந்தர்ப்பம் ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னைத்தானே நொந்து கொண்டதோடு பாருங்க முன்னடைய ராமன் தங்கியிருந்த இடத்தை கண்ணுற்ற பரதன் துன்புற்று தன்னைத்தானே நொந்து கொண்டதோடு ராமன் உறைந்த இடத்தில் இருந்து காலை விடிந்ததும் கங்கை கடப்பதற்கு குகனிடம் உதவி கேட்ட சந்தர்ப்பம். இது நீங்க துன்பத்திலிருந்து போக்குங்க, நான் தத்தளிச்சு கொண்டிருக்கேன், அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவாயிட்டா? ஓகே. பரதனின் துன்ப நிலை எவ்வாறு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது? பரதன் என்ற இரவில் படுக்க முடியாத புலியிலே தங்கியிருந்ததோடு குகனை நோக்கி கங்கை ஆற்றில் இருந்து தம்மை கரையேற்றி தென்கரை சேர செய்தால் கொடிய துயரக்கடலில் இருந்து வெளியேற்றி ராமிடம் சேர்த்ததாகும் என பரதன் கூறுவதனூடாக பரதனின் துன்ப நிலை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. சரியா? தெளிவா விளங்கப்படுத்தணுமா? விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனி ஈஸியாயிரும் உங்களுக்கு. இனி ஒவ்வொரு பாடலுமே குகன் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகின்றான்? பகைவர்கள் தோற்றோடும் நிலை பெற்றுள்ளிருக்கின்ற வீரர்கள் அணிந்த வேடர் தலைவனாகிய குகன் என சிறப்பிக்கப்படுவதோடு தன் துன்பத்தை போக்கும் இடத்தில் குகன் மட்டுமே தற்சமயம் இருப்பதா நம்மளா கிரியேட் பண்றது. குகனுக்கு என்னது? தன் துன்பத்தை போக்கும் இடத்தில் குகன் மட்டுமே தற்சமயம் இருப்பதாக பரதன் எண்ணிய நிலையில் கங்கை ஆற்றில் இருந்து கரையேற்றி தென்கரை சேர செய்யும்படி குகனிடம் உதவியை நாடுவதனூடாகவும் குகன் சிறப்பிக்க. வேற யாருக்கும் இந்த இடத்துல இவன் துன்பத்தை போக்கலாது. எனவே இவன் துன்பத்தை போக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு? இந்த இடத்துல யார்கிட்ட இருக்கு? பேசுங்க. குகனிடம் இருக்கிறது. எனவே குகனிட உதவியை நாடியபடி இருக்கிறார். யாரு? பரதன். என்னங்கிட்டா? அப்ப இப்படி இப்போ இத்தனை பாடல் பார்த்துருக்கோம். கடவுளேன்ட்டு என்னது ஏதாவது ஒரு பாடல் வந்துட்டா என்னது நம்ம பெஸ்ட்டை காட்டலாமா? காட்டலாம். ஓகே. அதன் அடிப்படையில நம்ம பாடல் கிட்டத்தட்ட எத்தனை பாடல் பார்த்துருக்கோம்? 11 பாடலா மொத்தமா? ஓகே. 11 பாடல் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கு பாடல், இருக்கு நிறைய பாடல்கள். அதெல்லாம் என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம். சரியா? பார்த்துட்டு இன்னும் மேலதிகமாக என்ன செய்வோம் கேட்டால் நம்ம உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக என்னது சந்தர்ப்பத்தை நீங்களே எழுத வைக்கிறது. சரியா? அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நல்லா தயாராகிடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் பிள்ளைகள் குகப்பள்ளத்தில் நீங்கள் இது முழுமையாக படித்து முடிக்கும்போது மிக தெளிவுன்னு வந்துடும். இப்போ இருக்கிற இடைப்பட்ட காலத்தில் இன்னும் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடும். உங்களுக்கு ஈஸி எக்ஸாம் அந்தளவுக்கு கடினமாக இருக்காது. ஓகே. அந்த அடிப்படையில் நம்ம இன்றைய கிளாஸ் நம்ம நிறைவு செய்வோம். சரியா? ஓகே. அப்போ இன்றைய கிளாஸ் கொஞ்சம் சுணக்கம் தான் பிள்ளைகள், கொஞ்சம் யோசிக்காதீங்க எதுவும். சரியா? சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை தெரிந்தனே. இந்த க்ரௌடு தான் நமக்கு பிரச்சனைன்னு கேட்டால் அது கட்டணம் செலுத்த வேண்டியிருந்துச்சு. அதில் நம்ம பாதி பேமெண்ட் போட்டிருந்தோம். அதனால் அவங்க கொஞ்சம் லேட் பண்ண விஷயங்கள் அப்படி கொஞ்சம் சிரமமாயிட்டு, மற்றபடி வளமையாக நீட்டாக கிளாஸஸ் நடக்கும். இந்த முறை கொஞ்சம் தெரியாதா, ஒரு ப்ரமோஷன் நம்ம பண்ணலை பெருசாக. சரியா? நேரடியாக மாணவர்கள் குரூப்பில் போடுறது மட்டும்தான். அதனால் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கும். அது எதுவும் நீங்கள் குறைபட்டு கொள்ளாதீங்க பிள்ளைகள். அடுத்த வகுப்பில் நம்ம அதை நிவர்த்தி செஞ்சு கொண்டு நாளைக்கு ஏர்லியாகவே சரியா ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிடணும். 6 மணிக்கு என்னால் முடியும். உங்களால் இணைய முடியுமா 6 மணிக்கு? அப்போ நாளைக்கு ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் தானே. அப்போ நாளைக்கு 6 மணிக்குலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் முழுமையாக படித்து முடிச்சிடும். சரியா? அது கட்டுரை வினாவும் நம்ம ரெடி ஆகிரும். இப்போ இருக்கிற பாடல்கள்லாம் கொஞ்சம் நீங்களும் படிங்க, படிச்சுட்டே வாங்க. அப்போ ஒரு மிக தெளிவு வந்துடும். அப்போ உங்களுக்கு முதலாவது சங்க செய்வது செய்யுங்க. அடுத்து என்ன செய்வீங்க? குகப்படலாம் ஈஸியாக செஞ்சிருவீங்க. அடுத்து கடகடன்னு போய்கிட்டு இருக்கும். ஆரம்ப கட்டத்தை தான் நமக்கு வேணும். ஆரம்பம் தான் வேணும். அதுக்கு பிறகு என்னது கடகடன்னு போயிடலாம். ஆரம்பம் மட்டும் என்னது நம்ம அது தன்னம்பிக்கையே அந்த ஆரம்பம் தான். பேப்பரை ஒரு எதிர்பார்ப்போடு போவீங்க, வாழ்க்கையே இதுதாண்டா அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கை அதை ஏற்படுத்தணும். அதில் சொதப்புற மாதிரி இருந்தால் அங்கிட்டெல்லாம் சொதப்பி போயிடும். என்னதான் மற்றது படிச்சிருந்தாலுமே அந்த மன அழுத்தம் இருந்துக்கிட்டு, ஐயோ இதை விட்டுட்டோமே, தெரியாமல் போயிட்டு கட்டாய வினாவே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ட்டு. முழுமையாக படிச்சிங்கன்னா ஆரம்பத்தில் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது முதலாவது சங்க செயலும் குகப்படலாம். அதை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்து கவிதையை பிரித்து மேய்வீங்க. அதுக்கு பிறகு என்னது சொன்ன மாதிரி சிறுகுறிப்பு செஞ்சுட்டு அங்கிட்டு திருக்குறள் அது பாட்டை என்னது செஞ்சுட்டு நம்ம வந்துடுவீங்க. பேப்பர் கொடுத்துட்டு வந்துடுவீங்க. டன். அதுக்கு பிறகு அங்கிட்டு இலக்கணம் அதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஏக்கு அனுப்பிச்சிடலாம். அப்போ நம்ம ஏ மட்டும் இல்லை, நம்ம டொப்புக்கு போகணும். செட் ஸ்கோர் பிச்சுக்கிட்டு போகணும். உங்களுக்கே ஒரு ஆச்சரியத்தை தரணும். அப்பாடான் அப்படின்னு. ஏன்னா தமிழ் பாடம் அந்தளவு முக்கியத்துவம் உடைய பாடம். நல்லா A+ எடுத்துட்டிங்கன்னா 80 மார்க்ஸ்க்கு மேலே எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், அது வேறு லெவல் செட் ஸ்கோர் வரும். சரியா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள். வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் இன்றைக்கு வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். பிரயோசனமாக இருந்துச்சா? கொஞ்சம் நேரம் படித்தாலும் பிரயோசனமாக இருந்துச்சா? ஓகே. சொல்லுங்க. நான் போட்டு விட்றேன், இந்த டியூட்டை போட்டு விட்றேன். சரியா? ஓகே. ஓகே பிள்ளைகள். அப்போ நம்ம நாளை 6 மணிக்கு சந்திப்போம். சரியா? ஓகே. நன்றி, வணக்கம்.